அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியமான கொள்ளு இட்லி பொடி செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. நான் 1 கப் கொள்ளு எடுத்துக்கிட்டேன். கடாய் சூடான பிறகு கொள்ளு சேர்த்துட்டு மிதமான சூட்டில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். வறுக்கும் போது இந்த கொள்ளுடைய ஸ்மெல்லு நல்லாவே வருங்க. அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா வறுப்பட்டு வந்த பிறகு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதே கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கிறேன். இந்த கொள்ளு பொடி இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்குங்க. அதே மாதிரி சூடான சாதத்தில் இந்த கொள்ளு பொடியை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. உளுத்தம்பருப்பை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இதுவும் நல்லா வறுப்பட்டு வந்த பிறகு அதே பிளேட்டில் மாற்றிக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீர் மிளகாய், 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக புளியை சேர்த்துக்கணும். புளி அதிகமாக சேர்த்துக்கூடாது. இதையும் ஒரு 3 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப தீயை வச்சு எடுத்துக்கூடாது. நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு இதையும் அதே பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இல்லைனா ரொம்ப தீஞ்சிரும். மிதமான சுட்டில் வறுத்து எடுத்துட்டு இதையும் அதே பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்ட பிறகு ஜாரில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா திப்பில்லாத அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஹெல்த்தியான சுவையான கொள்ளு இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.